நமச்சிவாய. திருவாதிரை நாளின் பெருமை. ஆன்மீக அன்பர்களுக்கும் இனிய செல்ல குழந்தைகளுக்கும் இறைவன் திருவருள் கிடைக்கத்தக்கதாக உங்கள் அனைவரையும் இந்த திகட்டா ஆன்மீகம் வாயிலாக மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்கவிருப்பது திருவாதிரை நன்னாளின் சிறப்பாகும். சென்ற தொகுப்பிலே நாம் ஏன் திருவாதிரை நன்னாளை கடைபிடிக்கிறோம், அந்த திருவாதிரை நன்னாளில் நடராஜ பெருமானை தரிசித்தது யார் யார் என்று பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவருடைய அடியவர்களாகிய ஆதிசேஷனும் லக்ஷ்மியும் வியாக்கிரபாத முனிவரும் கண்டு கழித்தார்கள் என்று கூறினோம். மற்றொரு சிறப்பு, அங்கே ஆதிரை நன்னாளில் திருவாதிரை நன்னாளிலே களி பிரசாதமாக வழங்குவார்கள் தித்திப்புடன். அந்த தித்திப்பான களி பிரசாதத்தை அனைவரும் களிப்புடன் உண்டு மகிழ்வோம். ஏன் அந்த நன்னாளில் அந்த களி பிரசாதம் தருகிறார்கள் என்பதற்கு ஒரு சிறிய நிகழ்வு உண்டு. அதை இன்று நாம் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். என் நாவிலே இறைவன் அருளும் கலைமகள் அருளும் வீற்றிருந்து என் கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக வருவதற்கு இங்கே பிரார்த்தனையை செய்து கொண்டு மேலே கூற கடமைப்பட்டுள்ளேன். அன்பர்களே, இந்த திருவாதிரை தினத்தன்று தித்திப்பான களி வழங்கப்படுகிறது. அதனை நாம் இங்கு தெரிந்து கொள்வோம். முன்பொரு காலத்திலே ஒரு சிற்றூரில் சேந்தன் என்பார் தன் துணையுடன் இல்லறம் நடத்தி வந்தார். அவர் சாதாரண விறகு வெட்டியாக இருந்தார். அந்த விறகு வெட்டியாக அவர் இருந்தாலும் தான் வெட்டி வந்த விறகினை விற்று கிடைக்கின்ற பொருளை கொண்டு சிவனடியார் ஒருவருக்கு உணவு வழங்கும் வழக்கத்தினை கொண்டிருந்தார். தினமும் ஒருவருக்கு உணவு வழங்கி மகிழ்வார். அவ்வண்ணம் மகிழ்ந்தால்தான் அன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருந்தது என்று அவருக்கு நம்பிக்கை. அதுவே தனது வாழ்வில் உயரிய பணியாக கொண்டிருந்தார். ஒரு நாள் கூட அந்த வழக்கத்தினை அவர் மீறவில்லை. ஒருமுறை இறைவன் அந்த சிவனடியாராகிய சேந்தனை சோதிப்பதற்காக மிகவும் மழையை வருவிக்கிறார். கடுமையாக மழை பொழிந்தது. அதன் காரணமாக காய்ந்த விறகு கிடைக்கவில்லை. மழையில் நனைந்த ஈர விறகை வாங்குவதற்கு யாரும் முன்வரவில்லை. எனவே அவர் கையில் பொருள் இல்லை. அடியவர் ஒருவரையும் காணவில்லை. என்ன இது இறைவன் விளையாட்டு என்று சேந்தன் இறைவனை நினைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்தார். இது கண்டு மனமிறங்கிய இறைவனார் சிவனடியார் வேடம் தாங்கி சேந்தன் குடிலுக்கு வந்தார். இதனால் மிகவும் மகிழ்ந்த சேந்தன் குடிலுக்குள் அடியவரை இன்முகத்துடன் அழைத்து செல்கிறான். குடிசைக்குள் பொருள் இல்லை என்றாலும் இறைவனுடைய அருள் உள்ளதல்லவா? அங்கே அடியவர்க்கு ஒரு ஆசனம் வழங்கி அமரச் செய்துவிட்டு உணவு வழங்க யாது செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள் கணவனும் மனைவியும். வீட்டில் உள்ள கேழ்வரகு மாவு நினைவிற்கு வருகிறது இருவருக்கும். அதில் சிறிதளவு வெல்லத்தை சேர்க்கிறார்கள். களியாக கிளறுகிறார்கள். அவர்களிடம் உள்ள 7 சிறு சிறு காய்கனிகளை ஒன்று சேர்க்கிறார்கள். 7 வகையான காய்கள் கிடைக்கின்றன. அவற்றை கொண்டு கரியமுதுடன் களி படைக்கிறார்கள் அடியவர்க்கு. அடியவர் அந்த களியை களிப்புடன் புசிக்கிறார். சேந்தனும் மனைவியும் மகிழ்கிறார்கள். அடியவர் அதோடு விடுகிறாரா? பின்பு உண்பதற்கும் சிறிது வேண்டும். எனவே அந்த உணவை என் கையில் கொடுங்கள் என்று கையுடன் பெற்றுக்கொண்டு செல்கிறார். சேந்தனும் மனைவியும் மன நிறைவுடன் திருவாரூர் செல்கிறார்கள். எதற்கு என்று கேட்கிறீர்களா? திருவாதிரை தினத்தன்று திருவாரிலே திருத்தேர் வலம் வரும் அல்லவா, அதனை காண்பதற்காக செல்கிறார்கள். அங்கே சென்றால் மற்றும் ஒரு அதிசயம் இருக்கிறது. திருவாதிரைக்கு முதல் நாள் இரவு அந்த நாட்டு மன்னனின் கனவில் தோன்றிய ஆதிரையன் மறுநாள் ஒரு செல்வந்தர் வீட்டில் சிறப்பாக உணவு உண்பதற்கு செல்லவிருப்பதாக கூறுகிறார். மன்னரும் மறுநாள் எவருடைய இல்லத்திற்காவது இறைவன் வருவதற்காக சிறப்பு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா, விருந்து ஏற்பாடாகி உள்ளதா என்று சோதனை செய்து வர வீரர்களை அனுப்புகிறார்கள். அந்த வீரர்கள் செய்தி ஏதுமின்றி வெறுங்கையுடன் வருகிறார்கள். தியாகேசனின் திருத்தேர் வலம் வர வேண்டிய வேலை வந்தபடியால் மன்னர் இறைவனை பிரார்த்தித்து தேரின் வடம் பற்றுகிறார். முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் பற்றுகிறார்கள் அந்த தேரின் வடத்தை. 5 எழுத்து மந்திர ஒளி விண்ணை பிளக்க அனைவரும் தேரினை இழுக்கிறார்கள். தேர் உருண்டோடி வருகிறது. ஆடி அசைந்து வரும் அந்த அழகினை அனைவரும் கண்டு மகிழ்கிறார்கள். அப்போது இறைவனின் திருவுளப்படி
சக்கரம் மணலில் புதைந்து உருள மறுக்கிறது. என்னென்னவோ செய்தும் சரியான பாடில்லை. அந்த தேர் நகரும் வழி இல்லை. மன்னர் வருந்தி இறைவனை வேண்டுகிறார். அப்போது பாருங்கள் அதிசயம். இறைவனார் அசரீரியாக சேந்தன் எனும் தொண்டரின் குடிலில்தான் நேற்று நான் கேழ்வரகு களியும் கரி அமுதும் உண்டேன். அந்த சேந்தன் இங்கே திருத்தேர் காண வந்துள்ளதாகவும் அவர் வடம் பற்றி இழுத்தால்தான் இந்த தேர் தடையின்றி புறப்படும் என்று ஆணையிடுகிறார். அதே நேரத்தில் கோயில் அர்ச்சகர்கள் தியாகேசன் சன்னதியை திறந்தபோது கேழ்வரகு கரி அங்கும் இங்கும் சிதறியிருந்த அதிசயத்தை கூறுகிறார்கள். அப்போதுதான் அனைவருக்கும் புரிகிறது, சேந்தன் உட்பட. அன்று காலையிலே சேந்தனின் இல்லத்திலே வந்து கேழ்வரகு களியும் கரியமுதும் உணவாக ஏற்றுக்கொண்டு ஆட்கொண்டவர் சிவபெருமான் அன்றி வேறு யாரும் இல்லை என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் அனைவரும். அப்பொழுது சேந்தனை திருத்தேர் வடத்தினை பற்றி இழுக்க மன்னர் வேண்டுகோள் விடுக்கிறார். அப்பொழுது மீண்டும் ஓர் அதிசயம் அங்கே நடக்கிறது. அசரீரியாக எம்பெருமான் இறையனார் சேந்தனை அழைத்து தன்னை நோக்கி பல்லாண்டு பாடுமாறு வேண்டி கேட்கிறார் இறையனார். கல்வி அறிவு இல்லாத நான் எப்படி பல்லாண்டு பாட இயலும் என்று இறைவனை கேட்கிறார் சேந்தனார். அதற்கு இறைவன் திருவுளம் கொண்டு, பாடும் வல்லமையை உனக்கு யாம் தந்தோம், உன்னால் பாட இயலும், பாடு என்கிறார். உடனே சேந்தன் தன்னை தயார்படுத்தி கொண்டு, மண்ணுலகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகம் போயகல எனத் தொடங்கும் பல்லாண்டு இறுதியிலே பல்லாண்டு கூறுதுமே என முடியும் 13 பாடல்களை பாடி முடித்து திருத்தேர் வடத்தை பற்றுகிறார் சேந்தனார். அவருடன் மற்றோரும் திருத்தேர் வடம் பிரிக்கிறார்கள். உடனே தேர் நகல்கிறது. முன்னிலும் அழகாக பவனி வருகிறது. அனைவரும் இறைவன் அருள் பெற்றுக்கொண்டு ஆனந்த கூத்தாடுகின்றார்கள். ஆனந்த கூத்தனை தரிசித்தார்கள் அல்லவா, அனைவரும் மகிழ்கிறார்கள். அது முதலாக எல்லா சிவாலயங்களிலும் சேந்தனின் நினைவு கொண்டே களி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அந்த பிரசாதத்தை பெற்று களிப்புடன் அருந்தி பிறவி பெருங்கடலை எல்லோரும் கடந்து செல்கிறார்கள். நாமும் அந்த திருவாதிரை தினத்தன்று களி பிரசாதம் பெற்றுக்கொண்டு இறைவன் அருள் உய்வோம். ஒவ்வொரு ஆண்டும் மார்கழியிலே வரக்கூடிய திருவாதிரை தினம், அதாவது ஆங்கில மாதத்திலே ஜனவரி மாதத்திலே அந்த திருவாதிரை நன்னாள் வரும். எல்லோரும் நினைவு கொண்டு சிவாலயங்களுக்கு செல்வோம். திருவாதிரை நன்னாளில் ஆதிரையனை தரிசிப்போம். நல்லன எல்லாம் பெற்றுக்கொள்வோம். மேலும் ஒரு ஐதீகம் உண்டு. இந்த மார்கழியிலே வரக்கூடிய திருவாதிரை நன்னாளை சிவாலயம் என்று தரிசிப்பதற்காக தேவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அதிகாலையிலே சிதம்பரத்திலும் திருவாரூரிலும் ஒன்று கூடுவார்கள் என்பது ஐதீகமாக இருக்கிறது. எனவே நாமும் அவர்களுடன் சேர்ந்து இறைவருள் பெறுவோம். எல்லா நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.